தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சோதிக்கப்படுறதுனால தப்பு இல்லை, எல்லாரும் தான் சோதிக்கப்படுறாங்க. இதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கிறேன். சோதிக்கப்பட்டாலே பாவின்ற மாதிரி அந்த காலத்தில் சொல்லிட்டாங்க. அதனால சோதிக்கப்பட்டாலே நாங்கள் வெளியே சொல்லாமல் கப்புன்னு பேசாமல் இருந்தோம். நாங்கள் ஏதோ நடந்துருச்சுன்னு. சோதிக்கப்படுறதே நீ அயோக்கியனா இருப்ப போல இருக்கு, அதனால தான் உனக்கு இந்த மாதிரிலாம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சோதிக்கப்படுறது பாவம் அல்ல. இயேசு எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யாதவராய் இருந்தார்ன்னு சொல்லுது. சோதிக்கப்படுறதே பாவம்னா அவரும் பாவம் செஞ்சவர் ஆயிடுவார். அப்புறம் சோதிக்கப்படுறது பாவம் கிடையாது. அப்ப சோதிக்கப்படுகிறான், தன் இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். தனக்குள்ள இருக்கிற இந்த பாவ இச்சை ஆசாபாசங்களால் அவன் தன்னுடைய சுய இச்சையினால் பிசாசு பாருங்க, அவன் ஒன்றும் பெரிய சங்கிலி கொண்டாந்து உங்களை கழுத்தில் மாட்டி இழுக்க வேண்டியதில்லை. ஏற்கனவே நமக்குள்ள சில சுவாபங்கள் இருக்குது, சில தேவைகள் இருக்கிறது, சரீரத்தில் சில தேவைகள் இருக்குது, இப்படி எல்லாம் இருக்குது. இதை நல்லா பயன்படுத்திக்கிறான் பாருங்க. பிசாசானவன் அவனுக்கு தெரியுது எந்த பட்டனை அழுத்தினா ஹலோ எது வேலை செய்யணும் அவனுக்கு தெரியுது, எது ராங்கா போகணும் அவனுக்கு தெரியுது. கரெக்டான பட்டனை அழுத்துறான் அவங்க வாழ்க்கையில கரெக்டான காரியங்களை அவன் என்ன பண்றான், எப்படி சோதிக்கணும்னு அவனுக்கு தெரியுது அவனுக்கு. அப்ப பாருங்க எப்படி சோதிக்கப்படுறாங்க. பின்பு இச்சையானது பாருங்க, இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு என்ன பண்ணுது, அந்த இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். இச்சையானது கற்பந்தரித்து. அப்ப இச்சை கற்பந்தரிக்க விடக்கூடாது. இச்சை ஒருவேளை வரலாம், ஆனா அதை கற்பந்தரிக்க விடக்கூடாது. அதை உடனே விரட்டுற வேலையில் இருக்கணும். தவறான ஆசைகளை விரட்டுற வேலையில் இருக்கணும். தவறான ஆசையே எனக்கு வந்ததே இல்லைன்னாரு ஒருத்தர். பொய்யர்கள் பரலோகம் போக மாட்டாங்கன்னு பைபிள் எழுதியிருக்குன்னு சொன்னார். தவறான ஆசையை உடனே என்ன பண்ணணும், விரட்ட வேண்டும், அதை அகற்ற வேண்டும், அதை அப்புறப்படுத்த வேண்டும். இச்சையானது கற்பந்தரிக்க இடம் கொடுக்க கூடாது. கற்பந்தரிக்க இடம் கொடுத்தா என்ன ஆயிடுச்சு, கண்டிப்பா நாளைக்கு அது பாவத்தை பிறப்பிக்கும். மேட்டர் ஆஃப் டைம் தான், சில மாதங்கள் தான், சில நாட்கள் தான், சில வாரங்கள் தான், சில நிமிஷங்கள் தான், கண்டிப்பாக பாவம் பிறக்கும் அந்த சூழ்நிலையில. ஏன்னா இச்சையானது கற்பந்தரிக்க இடம் கொடுத்தாச்சு. பிறகு என்ன ஆகிறது, பாவம் பூரணமாகும் போது when it is finished, அதாவது பாவம் கம்ப்ளீட்டா நிறைவேறின பிறகு மரணத்தை பிறப்பிக்கும். மரணம்னு சொன்ன உடனே உழுந்து செத்துருவான்னு அர்த்தம் இல்லை. சில நேரத்தில் உழுந்து செத்துறதே மேலு. ஏன்னா டெம்பரரியாவாத அன்னைக்கு கதையை அக்கௌண்ட்டை முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் திருப்பி ஆண்டவர்